ஹலோ விவஸ், இன்றைக்கி எப்படின்னா சமையலில் பாறை மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு கடுகு சீரகம்லாம் போட்டு அது நல்லா கொதிச்சு சூடாக அதுக்குள்ளே பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, உள்ளி எல்லாம் போட்டு அது நல்லா ப்ரௌனாக வர அதுக்குள்ளே தக்காளி பழம் ஒன்றை வெட்டி போடுறேன். அதையும் போட்டு நல்லா பிரட்டி போட்டு அதுக்குள்ளே உப்பை போடுறேன். இப்போ உப்பு போட போகிறேன். இந்த கரண்டியால் 1.5 கரண்டி உப்பு போடுறேன். அதில் 1.5 கரண்டி உப்பு போட்டுட்டு பிறகு மஞ்சளையும் போட போகிறேன். இந்த மஞ்சளையும் போட்டுட்டு நீ மிளகாய்த்தூளையும் இந்த கரண்டியால் 3 கரண்டி மிளகாய்த்தூள் போடுறேன். அவை வேறு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம் குறைப்புக்கு. இப்போ இதை போட்டுட்டு இனி புளியை விட வேணும். இதில் புளியை விட்டுட்டு அப்புறம் இந்த டிஷ்ஷாலேயே ஒரு டிஷ் தண்ணி விட போகிறேன். இதெல்லாம் விட்டுட்டு நல்லா கொதித்து வர தேங்காய் பாலையும் விட்டுட்டு நல்லா கொதிக்க பிறகு இந்த மீனை போட போகிறேன். ஏனெண்டா நல்லா கொதித்த அப்புறம் மீனை போட்டால் தான் மீன் அங்கே அப்புறம் 12-13 நிமிஷம் அவிஞ்சா நல்லா கணக்காக அவிஞ்சிடும் மீன். இல்லாட்டி மீன் எல்லாம் உடைஞ்சிடும். அதால் இப்போ இந்த பதத்தில் போட்டுட்டு 12-13 நிமிஷத்தால் கணக்காக நிப்பாட்ட கறி ரெடி ஆகிடும். இப்போ இதுக்குள்ள போட்டுட்டு நல்லா திக்காக வரும் அமைஞ்சு அந்த கணக்குக்கு. இந்த கறி சோறு, புட்டு, இடியப்பம், ரொட்டி, பான் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, thank you. Bye.